Excuse me. Can I get your number? No, thank you. All right then. அனு சேசிங் ட்ரீம் பார்ட் 1. இவ தான் கதையோட கதாநாயகி. இவளோட பேர் வந்து அனு. இவ வந்து அனு சேசிங் ட்ரீம் பார்ட் 1. இவளோட நேம் வந்து அனு. இவ வயசு 25 ஆகுது. சென்னையில் தன்னுடைய பாட்டியோட வாழ்ந்துட்டுருக்கா. இவளோட ஆசை என்னதுன்னா ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு சொல்லி தான் இவளோட ஆசை. படிப்பில் இவள் ரொம்பவும் கில்லி, ரொம்ப நல்லா படிப்பா. ஆனால் என்ன, அவளுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் வராது. அதே மாதிரி ஹிந்தியுமே அவளுக்கு வராது. ஆனால் அவளுடைய தாய்மொழியான தமிழ் அவளுக்கு ரொம்ப நல்லாவே வரும். ஆனால் இவள் வந்து நிறைய இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்கா. அங்கே இங்கிலீஷ் தெரியலை, இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் போராக இருக்குது, ஹிந்தியும் கொஞ்சம் போராக இருக்குது. அப்படிங்கிறதுனால அவளால் எந்த இன்டர்வியூலுமே செலக்ட் பண்ண முடியல. பட் இவகிட்ட இப்போதைக்கு ஒரு 3 லட்சம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூவில் அவள் செலக்ட் ஆகிருப்பா. இப்போதைக்கு அவள் ஏர் ஹோஸ்டஸ் ஆகி பல நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாள். ஆனால் அவள் தான் மிடில் கிளாஸ் பொண்ணாச்சே, அவகிட்ட பணம் இல்லையே. அதனால் அவள் என்ன பண்ணுறா, அதாவது வாழ்கிறதுக்கு காசு வேணும்ல. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய பாட்டிக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கே பாதி காசு போயிடும். அவளுக்குன்னு சொந்தமாக இருக்கிறது அவள் பாட்டி மட்டும்தான். அப்போ அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லையா. அதனால் அவளுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் ஒரு ஆல்ஃபா கார் கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இதுதான் அனுவோட ஒரு ஸ்மால் லைஃப், குட்டி வேர்ல்டு. அதுக்குள்ளே தான் அவள் வாழ்ந்துட்டுருக்கா. அவளுக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது. அவளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தனிமையிலே இருந்து வாழ்ந்து பழகினதுனால அவளுக்கு எப்போதுமே தனிமை தான் பிடிக்கும். அவளுக்குன்னு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. ஸோ ஆஃபீஸ்க்கு போவா, காலை வந்து அட்டன் பண்ணுவா. Good morning, Alpha Car Company. Yes, I'll log your appointment for tomorrow. Thank you. Have a good day. நிறைய கஸ்டமர்ஸை வந்து மீட் பண்ணுவா, கஸ்டமர்கிட்டேருந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவா. அதுக்கப்புறமா வந்து காரை வாங்குறதுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள வெல்கம் பண்ணிவிட்டு, நான் உங்களை இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை வந்து நான் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோட கனெக்ட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒர்க்கை அவள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும், நிறைய ஹேண்ட்பேக் வாங்கணும், அதுக்கப்புறமா வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவகிட்ட அதுக்கான பணம் கிடையாது. அதனால் அவளுடைய ஆசைகளை அவளுடைய சின்ன அந்த ஒரு சுருக்கு பைக்குள்ளே வச்சுக்கிட்டா, அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ தனியாக இருந்து தான் சாப்பிடுவா. பொதுவாக அவளுக்கு வந்து மற்றவங்களோட வந்து பேசி சிரித்து ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு பிடிக்காது. தனிமையாகவே வாழ்ந்து தனிமையாகவே இருக்கிறா. அதுக்கப்புறமா வந்து ஒர்க்கும் அவளுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து கம்பெனியில் வந்து 6 மணிக்கு ஆக்சுவலி அவளை விடணும். ஆனால் அந்த கம்பெனியில் இருக்கிறவங்கள 6 மணிக்கு விடவே மாட்டாங்க. 6:30, அதாவது ஒரு அரை மணி நேரம் வச்சு விட்டால் தான் அவங்களுக்கு சந்தோஷம். அப்போது அதையும் ஆனால் அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. 6 மணிக்கு வெளியே போகணும் அப்படின்னு அவள் ரொம்ப ஆசைப்படுவாள். ஆனால் ஒர்க்குக்கு வரும்போது மட்டும் ரொம்ப சீக்கிரமாக வந்துடணும். ஆனால் வந்து 6 o'clock ஆச்சுன்னா விட மாட்டாங்க. சும்மா 6:30 வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லி தேவையே இல்லாமல் இருக்க வச்சு அவளை வந்து அனுப்புவாங்க. இதனாலேயே அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் அவளுக்கு கேஷ் இல்லை தான். ஆனால் அவளுக்கு கிடைச்ச ரொம்ப பெனிஃபிட் வந்து என்ன தெரியுமா, ஃப்ரீ பஸ். வேணும்னே 6 மணியாக இருந்தாலுமே கூட வெயிட் பண்ணி ஃப்ரீ பஸ்ஸை பார்த்து ஏறுவா. ஏன்னா அது அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். சில டைம் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போதும் வரும்போதும் யாராவது ஒருத்தங்க அவகிட்ட நம்பர் கேட்பாங்க அண்ட் அப்ரோச் பண்ணுவாங்க. வேணும்னா ஏன் இவ்வளோ நடக்கிறீங்க, நான் வேணால் உங்களை வந்து வீட்டில் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுவாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே அவள் சொல்கிறது நோ 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 மட்டும்தான். அதுக்கப்புறமா ஒரு 7 o'clock வீட்டுக்கு போகிறா, பாட்டியை பார்க்குறா. பாட்டி நல்லபடியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் மெதுவாக கதவை திறந்து அப்படியே அவள் என்னடா வாழ்க்கைன்னு நின்றுட்டுருக்கா. ஏன்னா அவளுக்கு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஏர் ஹோஸ்டஸ் ஆச்சா அவளுக்கு வந்து நிறைய கேஷ் கிடைக்கும், நல்லபடியாக செலவு பண்ணலாம், பாட்டியை நல்லபடியாக பார்த்துக்கலாம், ஒரு ஓன் ஹவுஸில் நம்ம இருக்கலாம்.
இங்கே இருக்கக்கூடிய வாடகை வீட்டில் கூட அவள் 3 மந்த் வந்து பே பண்ணவே இல்லை, ரெண்ட்டு பே பண்ணவே இல்லை. எப்போ பாரு அந்த வாடகை வீட்டுக்காரன் வந்து நின்றுட்டு எனக்கு கேஷை கொடுன்னு கத்தவும் செய்வான். அவளுக்குன்னு இருக்கிறது ஒரு சின்ன ஓட்ட மொபைல் தான், அதுவுமே வந்து செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினான். இவளுக்குன்னு ஃபேமிலியில் ரிலேஷன் இருந்தாலுமே கூட அவங்க இவகிட்டேருந்து என்னைக்கு இவளை வந்து இவகிட்டேருந்து என்னத்தை பிடுங்கலாம், இவளை என்னைக்கு தப்பாக பேசலாம் அப்படி தான் நினைப்பாங்க தவிர்த்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவளுக்கு யாருமே இல்லை. அவளுக்குன்னு இருக்கிறது அவள் பாட்டி மட்டும்தான். அப்போ நெக்ஸ்ட் டே வந்து பாட்டியை எழுப்புறா. பாட்டி எலும்பு, ஏன் படுத்திருக்க, எலும்பு, நீ தான் எனக்கு முன்னாடியே எழுந்து உட்காந்து என்னை கூப்பிடுற ஆளாச்சே, இன்னைக்கு ஏன் எழும்ப மாட்டேங்கிற அப்படி சொல்லி கேட்குறா. பாட்டி எலும்பவே இல்லை. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா அவளுக்குன்னு இருக்கிறது பாட்டி மட்டும்தான். பாட்டியை வந்து நம்ம வந்து பார்த்துக்கணுமே, என்னாச்சு, நைட் எதுவும் டேப்லெட் எதுவும் அதிகமாக சாப்பிட்டுட்டாங்களா, இல்லை நான் எதுவும் டேப்லெட்டை மாற்றி கொடுத்துட்டானான்னு சொல்லிட்டு டேப்லெட்டெல்லாம் செக் பண்ணுறா. அப்போ டேப்லெட் எல்லாமே அவள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கா. அப்போ சரி ஓகே, நம்ம உடனே டாக்டர்கிட்ட கால் பண்ணணும். அது வேற, டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா அது வேற ஃபீஸ் அதிகமாக கேட்பாங்க. அவகிட்ட அவளோட சம்பளமே வெறும் 19,000 ரூபாய், அதையும் 19,000 ரூபாய் மட்டும்தான், 22,000 ரூபாய் சம்பளம். அதுலேயும் வந்து 3,000 ரூபாய் பிஎஃப் அதுன்னு பிடிச்சிட்டு அவளுக்கு வெறும் 19,000 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அதையும் வாங்கி வச்சுட்டு அதில் தான் அவளுடைய அந்த மந்த்து ஃபுல்லாக அவள் ஓட்டணும். அப்போது டாக்டர் வந்து இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தா தான் இவங்க சரியாவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பில்லை பார்க்குறா. பில்லை பார்த்தாலே வந்து என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 6,500 பில்லு இருக்குது அந்த மாத்திரையெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மாதம் வந்து கடைசியாக இருந்தாலும் இன்னும் ரெண்ட் பே பண்ணணும். நான் ஆல்மோஸ்ட் காசு எல்லாமே செலவாயிடுச்சு. அவள் கையில் இருக்கிறது இப்போ வெறும் ஒரு 1,400 அவ்வளோதான் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணலாம், சரி இந்த இடத்த விட்டு நம்ம ஓடிடலான்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கேயே நின்றுட்டு காசை கொடுக்காம அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டா. ஆனால் இவளுக்கு வந்து அப்படி ஏமாத்தணும்னு அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவளுடைய வறுமையின் காரணமாக பாட்டி எப்படியாவது காப்பாற்றணுமே, பாட்டிக்கு எப்படியாவது மருந்து கொடுக்கணுமே, நம்ம வேறு யார்கிட்ட ஹெல்ப் கேட்டுறது, நம்மளுக்கு தான் யாருமே இல்லையே, சரி ஓகே நம்ம இப்போதைக்கு இங்கே கொடுக்காம நம்ம ஓடிட்டு நம்ம பிறவு நம்ம நிறைய கேஷ் நம்மக்கிட்ட கிடைக்கும் தெரியுமா, அப்போது கரெக்டாக இங்கே வந்து வட்டி முதலுமா சேர்த்து திருப்பி கொடுத்துடலாம், இப்போதைக்கு காட் என்னை மன்னிச்சிரு காட் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறா. ரொம்ப பதட்டம். இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்த அவள் பண்ணதே கிடையாது. ரொம்ப பதட்டத்தினால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் லைட்டாக தான் கார் இடிச்சுது. ஆனால் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பதட்டம் அவளை வந்து அப்படியே அந்த இடத்துலேருந்து அந்த மயங்கி கீழே விழ வச்சிருது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அனுவோட லைஃப்பில் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய ஸ்டோரிஸ் வந்து உங்களை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் நம்ம ஸ்டோரிஸ் வந்து இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.